பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். கோவிந்தா முழக்கம் மின்னதிர கள்ளழகரை தரிசித்த பக்தர்கள். கள்ளழகர் வைபவத்தில் வழிநெடுகிலும் தண்ணீரை பீச்சுடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கட. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆடி பாடி உற்சாகம். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தால் விழாக்கோலம் பூண்ட தூங்கா நகரம். தென் மாவட்டங்களில் இருந்து 15 லட்சம் பேர் குவிந்ததால் குலுங்கிய மதுரை. கள்ளழகர் வைபவத்தையொட்டி 4000க்கும் அதிகமான போலீசார் குவிப்பு. உயர் கோபுரம் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் இடத்தில் நிகழ்வை காண வந்த ஒருவர் உயிரிழப்பு. மாரடைப்பு காரணமாக உயிர் பிரிந்ததாக தகவல். சித்ரா பௌர்ணமியொட்டி கிரிவலம் செல்ல திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள். ரயில் நிலையத்தில் அதிக அளவில் பயணிகள் குவிந்ததால் கூட்ட நெரிசல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடக்கலை தென்கலை பிரிவினர் மீண்டும் மோதல். விழாவில் பிரபந்தங்களை பாடுவது தொடர்பாக இரு தரப்பினரும் வாக்குவாதம். நாமக்கல் மாவட்ட பரமத்தி வேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலாளரின் மனைவி படுகொலை. அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நேற்று இரவு முழுமையான அமைதி நிலவியதாக தகவல். மீண்டும் அத்துமீறினால் பதிலடி கடுமையாக இருக்கும் என இந்தியா எச்சரித்த நிலையில் பின்வாங்கிய பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் நீடிக்குமா? இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் இன்று நண்பகல் பேச்சுவார்த்தை. பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது தொடர்பாக மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸிடம் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். காஷ்மீர் விவகாரத்தில் எந்த நாடும் மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா விரும்பவில்லை. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி கரார். இந்திய ராணுவத்தின் தரை வான் தாக்குதலால் கதி கலங்கிய பாகிஸ்தான் ராணுவம். தாக்குதலை நிறுத்தும்படி இந்தியாவிடம் பாகிஸ்தான் ராணுவம் மண்டியிட்டதாக முப்படை அதிகாரிகள் பெருமிதம். ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னரே அச்சத்தில் பல பயங்கரவாதிகள் முகாம்களை காலி செய்துவிட்டு ஓடிவிட்டனர்.
விமான கடத்தல் புல்வாமா தாக்குதலுக்கு காரணமான முதாசிர் அகமது உள்ளிட்ட முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஜெனரல் ராஜீவ் கை தகவல். பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய பின்னரே பாகிஸ்தானிய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல். இந்திய ராணுவத்தின் பதிலடியில் 35 முதல் 40 பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவ அதிகாரி தகவல். பஹல்காம் தாக்குதலுக்கு செயற்கைக்கோள் படங்கள் மூலம் திட்டமிட்டது அம்பலம். அமெரிக்காவின் மேக்ஸர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மூலம் பயங்கரவாதிகள் செயற்கைக்கோள் படங்களை வாங்கியிருக்கலாம் என சந்தேகம். தாக்குதல் நிறுத்தத்தை உண்மையாக செயல்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை முக்கிய இடங்களில் தொடர்ந்து நடைபெறும். பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று உதகை பயணம். வரும் 15ஆம் தேதி மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்த பிரதமர் மோடியை பாராட்டி தீர்மானம். வன்னியர் சமூகத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க முதலமைச்சருக்கு மனமில்லை. சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. சித்திரை முழுநிலவு மாநாட்டு மேடைக்கு பேரன் முகுந்தனின் கையை பிடித்தவாறு வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ். கர்நாடக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயா அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே ஐயா அவர்கள் மேடையிலே தோன்றுகிறார். கொடியினை ஏற்றி வைத்த தமிழின போராளி அவர்கள். அன்புமணியுடன் முகம் கொடுத்து பேசாமலேயே வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்ததால் தொண்டர்கள் குழப்பம். கூட்டணி பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் முடிவு செய்வேன். பொறுப்பாளர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தல். கட்சியில் உழைக்காமல் பல பேர் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக ராமதாஸ் வேதனை. இனி அப்படி இருந்தால் ஒவ்வொருவரின் கணக்கையும் முடித்து விடுவேன் என ராமதாஸ் எச்சரிக்கை. சேலம் சூரமங்கலம் அருகே வயதான மூத்த தம்பதி அடித்துக் கொல்லப்பட்டதால் பதற்றம். பணம் நகைக்காக கொலை செய்யப்பட்டார்களா என சூரமங்கலம் போலீசார் தீவிர விசாரணை. சேலத்தில் மூத்த தம்பதி படுகொலை சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம். கொங்கு பகுதியில் நிலவும் அச்சத்தை போக்க தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் ஒரே தேர்வு மையத்தில் +2 தேர்வு எழுதிய 167 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற விவகாரம். முறைகேடு நடந்திருக்கலாம் என எழும் குற்றச்சாட்டு. கோவாகத்தில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகு போட்டி நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. முதல் உதவி சிகிச்சைக்கு பின் விஷாலை தனது காரில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி.
சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கண்டெய்னர் லாரி மீது மினி லாரி மோதி கோர விபத்து. 4 குழந்தைகள் 9 பெண்கள் உட்பட 13 பேர் பலியான சோகம். பத்மஸ்ரீ விருது வென்ற ஐசிஏஆர் முன்னாள் தலைவர் சுப்பண்ணா ஐயப்பன் காவிரி ஆற்றில் சடலமாக மீட்பு. மைசூரில் வசித்து வந்த சுப்பண்ணா ஐயப்பன் கடந்த 7ஆம் தேதி முதல் காணவில்லை என போலீசில் குடும்பத்தினர் புகார் அளித்த நிலையில் மர்ம மரணம். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளப்பெருக்குள் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. காணாமல் போன பலரை தேடும் பணி தீவிரம். திபேத்தில் இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.7 பதிவாகி இருப்பதாக தகவல். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒரே நாளில் குழந்தைகள் உட்பட 21 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. ஒரு பக்கம் உணவு, மருத்துவ உதவிகள் கிடைக்காமலும் மறுபக்கம் தாக்குதலாலும் மடியும் அப்பாவி பொதுமக்கள். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு ஐநா சபையின் தலைவர்கள் வரவேற்பு. பதற்றங்களை தணிப்பதற்கான நேர்மறையான முடிவு என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் பாராட்டு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் மகிழ்ச்சி அளிக்கிறது. புதிய போப் லியோ முதல் உரையில் பேச்சு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை வரும் 16ஆம் தேதி முதல் தொடங்க முடிவு. ஜூன் 1ஆம் தேதி இறுதிப் போட்டியை நடத்த பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியா மகளிர் அணி 97 ரன்கள் வித்தியாசத்தில் சாதனை.